சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போனா நின்றுறாங்க. இன்னைக்கு காலையில் உறுதி சாப்பாடுங்க, கிளம்புற நேரத்தில் ஏதாவது சைன் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு உறுதி சாப்பாடை கேன்சல் பண்ணதெல்லாம் இருக்குதுங்க. ஃபாலோ பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. இப்போ பூனை குறுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது சைனங்கிறாங்க, ரைட், ஓகே, சைனமாக இருக்கட்டும். அது சைனோன்னு எப்படி உறுதி பண்ணாங்க? அதுக்கான காரணம் என்ன? எதையாவது ஒன்று காரணம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணா கூட நான் வேணான்னு சொல்ல மாட்டேங்க. ஆனால் காரணமே தெரியாம என்னைக்கோ எதுக்கோ உருவாக்கின ஒரு காரணத்தை இன்னைக்கும் காரணமே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் அதுக்கான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த பூனை குறுக்கு போனால் அந்த வழியா போவாத, சைன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? அதெல்லாம் மன்னர்கள் காலத்தில், பழைய காலத்தில் உருவான ஒரு வழக்கம். அது எதுக்காக உருவாக்குனாங்க தெரியுங்களா? பூனைகள் எப்பவுமே குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் அங்கே இருக்கும். அந்த காலத்தில் போக்குவரத்துக்கு பயன்பட்டது குதிரை தான் பயன்பட்டுச்சு அதிகமா. அப்புறம் மாட்டு வண்டி. குதிரை என்ன வேகத்தில் போயிட்டு இருக்கும். குதிரையில வேகமா போயிட்டு இருக்கிற ஒருத்தர் வழியில ஒரு பூனையை பாக்குறாருன்னா அவர் ரியலைஸ் பண்ணிக்கு வரோம், இந்த இடத்துல ஒரு குடியிருப்பு இருக்கு, இதே வேகத்துல குதிரையை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா டக்குன்னு யாராவது அடிபட்டுருவாங்க, அதனால இந்த வேகத்தை குறைச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக குதிரையை நிதானப்படுத்தி நிதானமா போக வைப்பாங்களாம். இது ஒரு காரணங்க. ரெண்டாவது, அந்த காலத்துல மன்னர்கள் படை திரட்டி போவாங்க இல்லையா? என்ன இருந்தாலும் அன்னைக்கெல்லாம் அறம் சார்ந்த போர்கள் தான் நடந்தது. படையை வழி நடத்தி செல்ற அந்த மன்னனோ அந்த படை தளபதியோ வழியில ஒரு பூனையை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு குடியிருப்பு இருக்கிறதாக உணர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய படைய இந்த குடியிருப்புக்குள்ள வழியா கூட்டிட்டு போனாக்க அங்க இருக்கிற பெரியவங்க, ஏன்னா ஆண்கள் எல்லாரும் போர்க்களத்தில் இருப்பாங்க, அங்க யார் இருப்பா? மிச்சம் மீதி குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள் தான் அங்க இருப்பாங்க. அப்ப இவ்வளவு பெரிய படைய, காலாட்படையை கூட்டிட்டு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அந்த கிராமமே ஒண்ணுமில்லாம போயிடும் இல்லையா? அதனால அந்த வழியா போகாம மாற்று திசையை மாத்தி போவாங்களாமா. அதுக்காக தான் போன குறுக்க போனா அந்த வழியா போவாதீங்க, நிதானிச்சு போங்கன்னு சொல்லி அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப எதுக்காக அது ஃபாலோ பண்ணு பொருந்துதா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சு நம்ம கல்யாணத்தையே நிறுத்துறமே, இது நியாயமா? யோசனை பண்ணி பாருங்க.